பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே பஞ்சாக்கர தேசிகனே. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகிகள் எல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் ஒரு பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் கோதிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருவர்களும் கூட்டிவிக்க இந்த இடைமருது சாத்திர குழுவில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை. அந்த ஆசிரியரான உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களையும் வணங்கி அடியனுடைய இன்றைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த சிவப்பிரகாசம் என்ற சாத்திர நூல்ல நாம் இதுவரைக்கு 15 பாடல்களை சிந்தித்து இருக்கின்றோம். இன்றைய சிந்திக்க இருப்பது பாடல் எண்ணிக்கை 16. அது எதை குறித்து வருகிறது அப்படின்னா பதி உண்மையை குறித்து வருகிறது. அந்த பாடலை பார்த்துட்டு அதனுடைய விளக்கங்களை நாம் சிந்திக்கலாம். உலகம் எல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும் பின்னும் மலம் அதனால் உளதாகும் உருவம் மாறி வருவது பேர்வது செல்வது ஆதலானும் அலைவில் அசேதனம் மாயை ஆதலானும் அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும் நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன் தானே. இது நமக்கு பாடலாக வருகிறது. இதனுடைய பத உரையை நம்ம பார்த்துக்கிடலாம். உலகம் எல்லாம் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் முழுவதும் ஒருவனோடு ஒருத்தி அவன் அவள் என்று ஒன்று என்று அது என்று முதல்ல உயர்திணையில சொல்லி அடுத்து அக்ரிநில சொல்றாரு.
சுட்டி அறியப்படுவதாய் அவையவகைய பகுப்பு உடையதாய் உளது ஆகி உள்பொருளாகி நின்று தோன்றி நின்று அளவில் தன் கால எல்லையில் ஒடுங்கும் சங்காரமாகும். அந்த பிரபஞ்சம் சங்காரமாகும். பின்னும் மீண்டும் அணுக்கள் அப்படின்னா உயிர்கள் மலம், அதனால் மலம் நீங்காத காரணத்தால் நீங்காததுனால உளது ஆகும் சிருஷ்டிக்கப்படும். ஒடுங்கினவாறே மறுபடியும் சிருஷ்டிக்கப்படும். உருவம் மாறி வருவது, உடல் மாறி மீள பிறப்பது, போவது இறப்பது, செல்வது ஆதலானும் சொர்க்க நரகங்களில் செல்வதும், உரு அடையும் உடம்பு முதலியவற்றை தாமே ஆக்கி கொடற்கான அறிவு இல்லாமையானும் அவ் ஆற்றல் இல்லாத காரணத்தினாலும் மாயை, இந்த மாயை பிரபஞ்சத்துல அதெல்லாம் மாயையானது ஆனது. அந்த மாயை அலைவு இல் எதேச்சையான செயல் இல்லாத அசேதனம் ஆதலானும் சடம் ஆதலானும், அது சடமாக இருப்பதாலும் நிலவு மாயை பற்றி கிடக்கின்ற தொழில் இந்த கண்மம் உருமருவி தேகத்தை பொருந்தி நிற்றலானும் நிற்பது ஆதலானும் நின்மலன் நிமலன் அதான் சிவபெருமான் தான் நின்று தானாக நின்று எவையும் பிரபஞ்சம் அனைத்தையும் அழித்திடுவன் கருணையால் உண்டாக்கி நடத்துவான். இது நமக்கு பதவுரையாக இருக்கிறது. சொல்லும் பொருளுமாய முக்கூற்று பிரபஞ்சம் ஒரு கால எல்லையில் தோன்றி நின்று சங்காரமாகிறது. அப்பிரபஞ்சத்தை உயிர் ஆக்காது, மாயை ஆக்காது, கண்மம் ஆக்காது, சிவனை ஆக்குவார். அதுதான் இந்த பதவுரையுடைய சுருக்கம். இப்ப நம்ம விரிவான உரையை சிந்திக்கலாம். இந்த பாட்டு எதை சொல்லுது அப்படின்னு முதல்ல சொன்னோம். பதி உண்மையை குறித்து சொல்வதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இதுவரைக்கும் நம்ம எதை பத்தி பார்த்திருக்கிறோம் அப்படின்னா சொரூப லட்சணத்தை சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சொரூப லட்சணத்தை சொல்லி இருக்கிறாரு. இப்போ பதிக்கு பிரமாணம் சொல்ல போறோம். பதிக்கு பிரமாணம், இப்படிப்பட்டவர் தான், இதுதான் உண்மை அப்படிங்கிற சொல்றத இந்த பாட்டு பதி உண்மையை சொல்றோம். இது எந்த நூல் அப்படின்னா சார்பு நூல். அந்த சார்பு நூல் அப்படிங்கிற காரணத்தினால இதனுடைய தன்மையை மாத்தி வச்சிருக்கிறார். இந்த இலக்கண முறையை மாத்தி சொல்றார். எப்படி அப்படின்னா முதல் நூல்ல எப்படி சொல்லி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் இங்க எப்படி சொல்லி இருக்கிறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? இலக்கணத்தை சொல்லி முடிச்சுட்டு இப்போ பிரமாணம் சொல்றாரு. ஆனா அங்க நம்ம எப்படி பார்த்தோம்? பதி உண்மைக்கு முதல்ல பிரமாணம், சரியா, முதல்ல பார்த்துட்டு பார்த்தோம் சிவஞான போதத்துல. அப்ப அதுல எப்படி சொல்லி இருக்குது அப்படின்னா அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் அப்படின்னு நமக்கு முதல் சூத்திரம் முதல் வரி தொடங்குது. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அதனுடைய வழிநூல் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தியார்ல எப்படி சொல்லி இருக்குது அப்படின்னா ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஏறுமாகி மறுபெடும் அனாதி முத்த சித்திரு மன்னி நின்றே அப்படின்னு வழிநூல்ல சொல்லுது. அப்பங்க அவன் அவள் அது அப்படின்னு சொன்னத வழிநூல் எப்படி சொல்லியிருக்கிறாரு? ஒருவன் ஒருத்தி ஒன்று. ஏன் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னா அதுக்கு முதல் நூல்ல அவன் அவள் அது அப்படிங்கிறது எல்லாமே சுட்டு, அவன் அங்க இருக்கான் அப்படின்னு கையை காட்டி இப்படி சுட்டி சொல்ல முடியும். அது அங்க இருக்குது அப்படின்னு சுட்டி சொல்ல முடியும். அதனால அது சுட்டு. அந்த சுட்டு அப்படிங்கிறது எழுத்துக்கள்லயே வச்சிருக்கிறாரு. அந்த சுட்டு பொருள்களை நம்ம சுட்டி சொல்லணும் அப்படின்னு தேவையில்லை. அந்த வார்த்தையிலேயே நமக்கு யாரு வச்சிருக்கிறாரு? நூலாசிரியர் வச்சிருக்கிறார். சரியா? முதல் நூல்ல அப்படியே வச்சிருக்கிறாரு. ஆனா இங்க அதை அப்படியே பெயர்த்து ஒருவன் ஒருத்தி ஒன்று அது அப்படியே சொன்னா அதுவும் எதுதான் குறிக்குது? உயிரை குறிக்கல. சுட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அழியும் அப்படிங்கிறத அது போலவே இங்கேயும் வச்சிருக்கிறாரு. இங்க அவன் அவள் அது அப்படிங்கிறத உயிரை குறிக்கல, எல்லாமே உடம்பை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு.
ஏன் அப்படின்னா அவர் மாணவர் எழுதும் போது அதே தான் சொல்றாரு. ஒருவன் அப்படிங்கிறாரு, அவன் அப்படிங்கிறத ஒருவன் அப்படிங்கிறாரு, அவள் அப்படிங்கிறத ஒருத்தி அப்படிங்கிறாரு, அது அப்படிங்கிறத ஒன்று அப்படிங்கிறாரு. அப்ப அது எல்லாம் உடலை குறிக்காது, இந்த உயிரை குறிக்காது, உடலை குறித்து. அப்ப இது எல்லாமே அழியக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறத அதிலே சொல்றாரு. அப்ப இங்க உலகம் எல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று. அப்போ இங்க நமக்கு சிவப்பிரகாசத்துல என்ன சொல்றாரு, பாடலுடைய முதல் வரியிலேயே உலகம் எல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று அந்த வார்த்தைகளை அப்படியே இங்கேயும் பயன்படுத்துகிறாரு. அப்பங்க உலகம் எல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலகம் அப்படின்னா இந்த மூணுக்குள்ள அடங்கிருது. உலகம் எல்லாமே இந்த மூணுக்குள்ள அடங்கிரும். எதுல அப்படின்னா இந்த பொருள்களுக்குள்ள, மூன்று பொருள்களுக்குள்ள அடக்கிடலாம். அவன், அவள், அது அப்படிங்கிறது. அவன், அவள் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா உயர்திணையை குறிக்கிறது. அது என்பது அப்படின்னா அந்த உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லணும். அப்ப அல் திணை அப்படின்னு சொல்லணும். அந்த அல் திணை அப்படிங்கிறத சேர்ந்து வரும்போது அக்ரிணை அப்படின்னு சொல்லணும். அப்ப அவனுக்கு உயர்வு இல்லை அப்படின்னு அந்த சொற்கள்ல கூட நம்ம என்ன பண்ணல, இழிவாக சொல்லவில்லை. நம்ம தமிழுடைய சொற்கள் எல்லாமே எவ்வளவு உயர்ந்து நிக்குது அப்படிங்கிறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடலாம். அப்ப திணை அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். உயர்திணை அப்படின்னா உயர்ந்த பொருள். சரியா, உயர்ந்து நிற்கிறது. எதுல நிக்குது அப்படின்னா அந்த ஒழுக்கத்தில் நிற்பது. நமக்கு சொல்லக்கூடிய சிவ ஒழுக்கத்தில் நிற்பதை உயர்திணை அப்படின்னு சொல்றோம். அதுல அல்லாத திணையை அக்கிரிணை அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு, என்மனார் மக்கள் சுட்டே அப்படின்னு. மக்கள் மாக்கள் அப்படிங்கறதுல இருந்து என்ன பண்றோம், பிரிச்சு நம்ம சொல்றோம். ஒழுக்கத்துல சிறந்து நின்னா அவங்க மக்கள், அந்த ஒழுக்கத்துல சிறந்து நிக்கல அப்படின்னா அவங்க யாரு, மாக்கள். மனிதர்கள் உடல் எடுத்திருப்பாங்க, மனித உடல் எடுத்திருந்தாலும் ஒழுக்கத்தில் சிறந்து நிற்கவில்லை என்றால் அவர்கள் மாக்களுக்குள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப நம்ம எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கலாம் போறோம். ஆனா நம்ம என்ன சொல்லக்கூடாது, நான் சித்தாந்த மாணவர், நான் சித்தாந்தம் படிக்கிறேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும்னா நம்மளா சொல்லக்கூடாது. நம்ம ஒழுக்கத்தை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும். எப்ப அவங்க சித்தாந்தம் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் இந்த இதை பேச மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லணும். நான் படிச்சேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறதே நமக்கு வரக்கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒழுக்க முறையை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும். அதுதான் என்னது, மக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் சிறந்த ஒழுக்கம், உயர்ந்த ஒழுக்கம், அதுக்கு பேருதான். சரியா? அப்போ அங்க உயர்வுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஒழுக்கத்துல உயர்ந்து நிக்கிறதையே உயர்வு அப்படின்னு குறிக்குது. அப்படி அல்லாத திணை அதை என்ன பண்றோம், அதுல இருந்து வேறுபடுத்துவதற்காக அல் திணை அக்கிரிணை அப்படின்னு சொல்றோம். தாழ்ந்த திணைன்னு சொல்லக்கூடாது. இது உயர்வு அப்படின்னா அது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நம்ம தமிழுக்கே ஆகாத வார்த்தைகள். நம்ம சொல்றதையே உயர்வு சிறப்பா தான் சொல்லுவோம். தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படி சிறப்பான வார்த்தைகளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சரி, இங்க ரெண்டுமே இதுக்குள்ளே அடங்கிருது. சரியா, அவன் அவள் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த உயிர்கள் அடங்கிருது. அப்போ இது உலகம் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் என்பது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா முற்றுமை, எஞ்சா பொருள் குறித்து நின்றது. அதுக்குள்ள எல்லாம் வந்துருது, அதை விட்டுட்டு வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்போ ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று. அப்ப என்றுனா என்னது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. என்று இவர்கள், சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுவார். என்று இவர்கள் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறாரு. என்று என்றால் எவ்வாறு அப்படின்னு அர்த்தம். என்று என்பது எவ்வாறு அப்படின்னு அர்த்தம். இங்க என்று என்பது மூன்று ஏதுக்களை குறித்து நின்றது. அது குறிப்பு சொல். இது எப்படி சொல்லுது, மூன்று ஏதுக்களை குறித்து நின்றது. என்று அப்படின்னா வேறு வேறு பிரிக்கப்படும், அவயவய போப்புகளும் பலவாயும் சடமாயும் சுற்றி அறியப்படுவதாயும் என்று இப்படி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இந்த என்றுக்கு எவ்வளவு டெபினிஷன் சொல்றாருன்னு பாருங்க.
வேறு வேறு பிரிக்கப்படும் அவயவய போப்புகளும் பலவாயும் சடமாயும் சுட்டி அறியப்படுவதாயும் என்று அப்படிங்கறத இந்த என்றுக்கு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்று அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட அப்படின்னு வருது. முதல்ல அவன் அவள் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல சிவஞான போதத்துல சரியா? அத ஒருவன் ஒருத்தி ஒன்று அப்படின்னு சித்தியார்ல சொல்லியாச்சு. இதெல்லாம் ஒருத்தன், இதெல்லாம் ஒருத்தி, இதெல்லாம் ஒன்று அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ எப்படி சொல்லியிருக்கிறாரு? வேறு வேறு பிரிக்கப்படும், இதெல்லாம் பிரிக்க முடியுது சரியா? ஒருவன், அப்ப அந்த ஒருவன்ல பல இருக்குது, ஒருவன்ல பல, ஒருத்தில பல, ஒன்றுல பல. அப்ப அதெல்லாம் அவயவய போப்புகளாயும் பலவாயும் சரியா? அடுத்து இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா சுட்டி அறியப்படுவதாய், சுட்டி சரியா? சடமாயும், இதெல்லாம் சட பொருள்கள் தான். அடுத்து சுட்டி அறியப்படுவது, இந்த உடம்பெல்லாம் சடத்தால் ஆனது, அதனால இது சடம். அடுத்து சுட்டி அறியப்படுவது, இது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த என்று அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அப்ப விளக்கம் டெபினிஷன் சொல்லியாச்சு, அதுக்குண்ட விளக்கத்தையும் சொல்லியாச்சு. அப்ப சுட்டி அறியப்படுவது, பிரிக்கப்படுவது, எல்லாம் சடமாக இருப்பது, இந்த மூன்று தன்மை இருக்கிறத என்று அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல்ல விரிவா சொன்னோம், இப்ப சுருக்கமா சொல்லிட்டேன். சுட்டி அறியப்படுவது, பிரிக்கப்படுவது, சடம் அப்படின்னு இந்த மூணு தன்மை இருந்துச்சுன்னா அதை என்று, இந்த மூன்று தன்மையை என்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு விளக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். என்று என்ற வார்த்தைக்குள் இவ்வளவு இருக்குது சரியா? சும்மா என்று அப்படின்னா என்று அப்படின்னு சொல்லிட்டே போக கூடாது. அடுத்த வார்த்தை சொல்றாரு, உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும். அப்போ உளதாகி அப்படின்னா என்னது அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். உளதாகி அப்படின்னா அது அனுபவ பொருளாய் உளதாகி அப்படின்னு அர்த்தம். எல்லாமே அனுபவிக்கப்படுகின்ற பொருள்கள், அதான் உளதாகி நின்று. அந்த அளவில் என்பதை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடனும் சுட்டனும் சரியா? ஒவ்வொன்றுடனும் கூட்டணும் சரியா? கூட்டணும் சாரி, ஒவ்வொன்றுடனும் கூட்டணும். அப்போ இது எப்படி கூட்டணும் அப்படின்னா அளவில் உளதாகி அளவில் நின்று அளவில் ஒடுங்கும். அப்ப அந்த உளதாகி நின்று அளவில் ஒடுங்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அந்த உளதாகி, ஏன்னா அது அனுபவ பொருள், அப்ப அந்த அனுபவ பொருளை மூன்று இடத்துல சேர்க்கணும். அளவில் உளதாகி அளவில் நின்று அளவில் ஒடுங்கும் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப அந்த அளவில் உளதாகி அது அதற்குரிய முறையிலே அது தோன்றி நின்று, அது அதற்குரிய காலம் எல்லை வரை நின்று, அந்த அளவில் அந்த காலம் முடிய போகும்போது ஒடுங்கும். அப்ப எந்த அளவில் தோன்றினோ, எப்ப தோன்றணுமோ அந்த காலத்துல தான் தோன்றும். எந்த காலம் வரைக்கும் இருக்கணுமோ அந்த காலம் வரைக்கும் தான் இருக்கும், நிற்கும். எப்போ ஒடுங்கணுமோ அந்த கால எல்லை அளவுலதான் ஒடுங்கும். அப்போ எப்ப தோன்றி எப்போ நின்று எப்போ ஒடுங்கணுமோ அது எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணது, நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போகணும், இங்க இருந்து நம்ம சென்னைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், இன்னைக்கு போகணும்னு ஒரு பிளான் பண்ணியிருப்போம், எப்போ திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணியிருப்போம். அப்ப நம்ம போகணும் அப்படிங்கும் போதே திரும்பி வருவதையும் நம்ம நிச்சயம் செஞ்சிடறோம் சரியா? அதே போலதான் ஒரு பொருள் தோற்றம் அப்படின்னு இருக்கும் பொழுதே அது எப்போ ஒடுங்கணும் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்குது, நிச்சயம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அளவில் உள்ளதாகி அளவில் நின்று அளவில் ஒடுங்கும். எனவே அந்த அந்தந்த கால எல்லையில் தோன்றி அந்தந்த கால எல்லை வரை இருந்து அதுக்கப்புறம் ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாரு. எனவே இது எல்லாம் காரிய பொருள் சரியா? இது எல்லாமே என்னது, காரிய பொருள்கள், எல்லாம் தோன்றி நின்று அழியக்கூடியது. காரிய பொருள்கள் எல்லாம் தோன்றி நின்று அழியக்கூடியது. அதனால காரிய பொருள்களுக்கு எல்லாம் ஒரு கர்த்தா உண்டு.
செய்யப்படுகின்ற பொருள்களுக்கெல்லாம் செய்வோன் உண்டு. அப்போ அப்படி ஒடுங்கிய உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டு, ஒருவனால் நிறுத்தப்பட்டு, ஒருவனால் ஒடுங்கும். அப்போ ஒருவனால தான் தோற்றுவிக்கப்படுது, ஒருவனால நிறுத்தப்படுது, ஒருவனால ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒடுங்கிய பின்னால், அப்படி ஒடுங்குது அப்படின்னாலும் அது ஒரேபடியா என்ன பண்ணாது, அழிஞ்சு போகாது, மீண்டும் வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. பின்னும் மலம் அதனால் உளதாகும். அடுத்த வரியில சொல்றாரு, பாடலுடைய அடுத்த வரியில பின்னும் மலம் அதனால் உளதாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒடுங்கினதுக்கு அப்புறமும் கொஞ்ச காலம் கழிச்சு பழையபடியும் தோன்றும். எதனால அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மலம் அதனால் அப்படின்னு சொல்றாரு. அது ஏது? இந்த மலம் அதனால் அப்படிங்கிறது என்னது? அது ஏது அப்படின்னு சொல்றாரு. மலம் அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மலம் நீங்காமையால் பழையபடியும் உளதாகிறது. சரி, அதனாலதான் மறுபடியும் என்ன ஆகுது, தோன்றுகிறது. அப்ப மலம் நீங்குவதற்குத்தான் படைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மலம் நீங்காமையால் மீளவும் அது தோன்றும். சரியா? அது ஏன் மலம் அதனால்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. மலம் நீங்காமையால் அப்படின்னு சொல்லாம மலம் அதனால் அப்படின்னு ஏன் சொல்லி இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. மலம் நீங்காமையான்னு சொல்ல வேண்டியதான அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடுறோமா இல்லையா? எல்லாருமே கிட்டத்தட்ட மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டிருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக சாப்பிடுறோம் அப்படின்னு கேட்கிறோம். அப்ப நீங்க இப்ப ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்க, ஏன் இந்த மாத்திரையை சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா தலைவலிக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப தலைவலி வருவதற்கா அந்த மாத்திரையை சாப்பிடுறோம்? தலைவலி நீங்குவதற்கு மாத்திரை சாப்பிடுகிறேன்னு சொல்லணும். ஆனா நம்ம அப்படி சொல்லல, தலைவலிக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போலதான் இங்க மலம் நீங்காமையால் அப்படிங்கு சொல்றத மலம் அதனால் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கின்றார். சரியா? அப்போ மலம் நீங்குவதற்கு உரியதை மலத்து அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி சொல்றது வழக்கம்தான். இதெல்லாம் நம்ம வழக்கத்துல உள்ள சொற்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால மலம் அதனால் அப்படின்னு சொல்றாரு. மலம் நீங்குவது மீளவும் உளதாகும். அப்படி உளதாகும் போது எப்படி மீண்டு வரும் அப்படின்னா, உருவம் மாறி, இது பாடலுடைய அடுத்த வரியில இருக்குது. உருவம் மாறி வருவது பேர்வது செல்வது ஆதலானும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உருவம் மாறி, சரியா? உருவம் மட்டும் மாறுமா அப்படின்னா அது மட்டும் அல்ல. உடம்பு மாறுது. உடம்பு மட்டுமா மாறுதா அப்படின்னா அதுவும் இல்ல, வேற வேற உடம்புகளுக்கு போகுது. உடல் மாற்றம், இடமாற்றம், அறிவு மாற்றம் அப்படின்னு 3 நிகழுது. எப்படி? 3 விதமான மாற்றங்களோட மாறி வருவது. எனவே மலம் அதனால் உளதாகும். உருவம் மாறி வருவது கண்மத்துக்கு ஈடாக மாறி மாறி தோன்றி வரும். அப்பங்க வருவது பேர்வது அப்படின்னு போட்டிருக்குது. வர்றது, வந்ததெல்லாம் பழையபடி என்ன செய்யணும், போகத்தான் செய்யணும். வந்தவன் எல்லாம் இருந்துகிட்டே இருப்பேன், நாம்லாம் போகவே மாட்டேன், இந்த உலகம் இருக்கிறது வரைக்கும் நான்லாம் இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் தாங்காது. அப்ப வந்தவங்க எல்லாம் ஒரு காலத்துல என்ன ஆகணும், போய்த்தான் ஆகணும். இவ எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போனோமா மறுபடியும் அந்த இடத்துல இருந்து பெட்டியை கட்டிட்டு திரும்ப வந்துருதாமா இல்லையா? அதே மாதிரி இங்க வந்துட்டோம் அப்படின்னா ஒரு காலத்துல பெட்டியை கட்டிட்டு போக வேண்டியதுதான். சரியா? அழிவதுதான் போவது. சரி, போவதுன்னு சொல்லியாச்சு. பிறவியா அடுத்த வார்த்தை செல்வது அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். வர்றது போவது அப்படின்னு சொல்லியாச்சுனாலே முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு வார்த்தை செல்வது ஆதலானும் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் கொடுக்கிறார். அப்ப அந்த செல்வது அப்படின்னா என்ன அப்படின்னா, போவதுனாலும் செல்வதுனாலும் ஒண்ணுதானே. நான் போறேன், நான் சென்றேன் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு, ஒரே வார்த்தை தானே அப்படின்னு நம்ம நினைச்சா அது கிடையாது. இங்க செல்வது அப்படிங்கிறது சொர்க்க நரகங்களுக்கு செல்வது. அங்க போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். சொர்க்கத்துக்கு ஒரு விசிட், நரகத்துக்கு ஒரு விசிட், அதுதான் செல்வது அப்படின்னு சொல்றாரு. அங்க ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்மளாகவா போறோம்? நம்மளா விரும்பி நரகத்துக்கு போறோம் அப்படின்னா இல்ல.
அங்க நம்ம ஏன் போறோம் அப்படின்னா, அவன் அனுப்பி விடுறான். யாரு? பெருமான் அனுப்பி விடுறான், நம்ம போறோம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும். சரியா? அதனால போயிட்டு வாரோம். இப்ப நரகத்துக்கு யாராவது போகணும்னு விருப்பப்படுவோமா அப்படின்னா கிடையாது. அது என்னது? அது ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்றோம். அப்போ எல்லாருமே அங்க போறாங்களா அப்படின்னா இல்ல. சரி, இந்த உலகமும் ஒரு ஜெயில் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். உலகமும் ஒரு ஜெயில் அப்படின்னு தான் படிக்கிறோம். அதனால அங்க வந்திருக்கிறோம், குற்றம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. சரி, இந்த உலகத்துல உள்ள ஜெயில பாத்துக்கிட்டோம். ஜெயில் இருக்குது, உலகத்திலையும் ஜெயில் இருக்குது. அங்க எல்லாரும் போறாங்களா அப்படின்னா அங்கேயும் எல்லாரும் போறது இல்ல. அப்ப நம்ம எல்லாம் குற்றமே செய்யாம இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. நம்மளும் எல்லாரும் குற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சின்ன சின்ன தவறுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப ஏன் நம்மளால ஜெயில போடல அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உள்ள பெரிய பெரிய குற்றங்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த சிறை தண்டனை கொடுக்கறாங்க இந்த உலகத்துல. நம்ம என்ன பண்றோம்? குற்றம் செஞ்சாலும் தப்பிச்சுட்டு இங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா பெருமானுடைய நியதி முன்னாடி அப்படி கிடையாது. எந்த தப்புனாலும் என்ன பண்ணணும்? அங்க போய் தான் ஆகணும். இங்க சின்ன சின்ன தண்டனைக்கு, இப்ப நம்ம ஜெயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னா ஒரு தண்டனை கொடுப்பாங்க. இப்ப ஒருத்தவங்க கொலை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கொலைக்கு என்ன தண்டனை அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. வேற களவு செஞ்சதுக்கு உண்டான தண்டனைய அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த உலகத்துல உள்ள ஜெயில ஒரு தண்டனை, ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை. ஆனா அங்க நரகங்கிறது அப்படி கிடையாது. அது ரொம்ப தீவினை செய்தவங்களை சீக்கிரம் மீண்டும் வருவதற்காக அந்த துன்பத்தை தருகிறாரு. எப்படி தருகிறாரு அப்படின்னா, ஒரு 10-50 தண்டனைகளை சேர்த்து ஒரே நேரத்துல கொடுப்பாரு. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போனாலும் ஒரு புண்ணியத்துக்கு ஒரு இன்பம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய புண்ணியங்கள் செஞ்சதை சேர்த்து ஒரே நேரமா கொடுக்கிறது. சரியா? அங்க இங்க பிரித்து கொடுக்குது. நம்ம உலகத்துல எல்லாம் தண்டனைகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. சொர்க்க நரகத்துல தொகுத்து கொடுக்கப்படுகிறது. இன்பமா இருந்தா மொத்தமா வந்து சேரும், துன்பமா இருந்தா மொத்தமா வந்து சேரும். அதனாலதான் இந்த உடம்பு அந்த சொர்க்க நரகங்களுக்கு தாங்காது. புரியுதா? இந்த உடம்ப கொண்டுட்டு ஏன் அங்க போக முடியாதுன்னு நம்ம படிக்கிறோமா இல்லையா? சொர்க்கத்துக்கு வேற உடம்பு, நரகத்துக்கு ஒரு வேற உடம்பு அப்படின்லாம் படிக்கிறோம். அப்ப அந்த நரம்பகத்துக்கு அந்த தண்டனைக்கு தகுந்தாக்கல தண்டனைக்குள்ள உடம்பு, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்தாக்கல இன்பத்துக்கு உண்டான உடம்பு அப்படின்னு நம்ம உடம்பு வேற வேற எடுக்கிறோம். சரியா? எதுக்காக தொகுத்து கொடுக்கிறாரு அப்படின்னா, சீக்கிரமா காலி பண்ணணும். நம்ம ஒவ்வொரு தப்புக்கு தகுந்தாக்கல ஒவ்வொரு தண்டனையா அப்படின்னா எத்தனை யுகம் ஆனாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால காலி பண்ணவே முடியாது. அவ்வளவு குற்றம் செஞ்சு வச்சிருக்கிறோம். அதனாலதான் பெருமான் என்ன பண்றாரு? அதெல்லாம் தொகுத்து கொடுக்கிறாரு. இப்ப அங்க போனோம், சொர்க்கத்துக்கு போனோம்னா நமக்கு 10-50 இன்பங்களை சேர்த்து ஒரே நேரத்துல தருவாரு. நரகத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு 50 தண்டனைகளை சேர்த்து ஒரே நேரத்துல தருவாரு. அதான் வச்சு செய்கிறது அப்படிங்கிறது. நம்மள வச்சு செய்யறது, பெருமான் வச்சு செய்யறாருன்னா இதுதான். சரியா? அனுபவிக்க கொடுத்தாலும் மொத்தமா வச்சு செய்வாரு, தண்டனை கொடுத்தாலும் மொத்தமா வச்சு செய்வாரு. அதுதான் வச்சு செய்யறது. அதான் நமக்கு நாவுக்கரசர் சொல்றாரு, கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த வயிற்று வலி வந்தது அப்படின்னா ஒரு சின்ன வயிறு வலி இல்ல, நரகத்துல போய் அனுபவப்பட்டது மாதிரி அப்படின்னு சொல்றாரு. நரகத்துலதான் என்ன பண்ணுவாங்க? நிறைய துன்பத்தை மொத்தமா தருவாருன்னு சொன்னமா இல்லையா? அது மாதிரி அந்த வயிறு வலி வந்தது, பல வினைகளை சேர்த்து ஒரே வழியா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரே தண்டனையா கொடுத்துட்டாரு பெருமான் அப்படின்னு. அதான் கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம பாட்டுல அடுத்த வரி சொல்றாரு, அலைவில் அசேதனம் மாயை ஆதலானும் அப்படின்னு சொல்றாரு. அலைவில் அப்படின்னா தனக்கென செயல் கிடையாது. எதுக்கு? இந்த மாயைக்கு. அது சடம், அதுக்குன்னு ஒரு செயலை செய்யாது. அப்போ நமக்கு வேண்டிய உடம்புகளை தானே வந்து சேராது. அடுத்த வரியில சொல்றாரு, அணுக்கள் உரு அடையும் அறிவு இல்லாமையானும். அப்ப இந்த அணுக்கள், இங்க அணுக்கள் அப்படிங்கிறது ஆன்மாக்களை குறிப்பது. அவை அறிவுடையன ஆயினும் உரு அடையும் அறிவு இல்லாமையானும். நம்மளுக்கு அறிவு இருக்குது, அறிவு இருந்தாலும் உரு
அப்படிங்கிற அடையக்கூடிய அறிவு இல்லை. நமக்கு வேண்டிய சட்டைய எது அப்படின்னு அது தெரிஞ்சு போய் போட்டுக்கொள்ள முடியாது. எனக்கு இந்த சட்டை தான் வேணும், இந்த கலர்ல வேணும், இந்த சைஸ்ல வேணும் அப்படின்லாம் நம்ம இந்த உலகத்துல போய் நம்ம போட்டு பார்த்து எடுத்துக்கிடலாம். ஆனா அந்த உடம்பு உயிர்க்குண்டான உடம்பா எடுக்கும் போது அது நம்மளால எடுக்க முடியாது. செஞ்சு செஞ்சு அங்க வச்சிருப்பான், ஆனாலும் நம்ம போய் எடுக்க முடியாது. அப்போ இந்த சட்டையெல்லாம் யாருக்காக ஆர்டர் பண்றாரு பெருமான்? இந்த உயிர்களுக்காக. சரியா? நம்மளே போய் ஒரு ஆர்டர் போட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறோமா பொருள், அது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு நம்மளே போட்டுக்கிட முடியாது. சரியா? அப்போ நமக்கு என்ன கிடையாது? அந்த அறிவு கிடையாது. சரி, அந்த சட்டையை போடணும் அப்படின்னா அறிவு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சட்டையை போட்டாதான் அறிவே வரும். அப்போ கண்ணாடி போட்டாதான் கண்ணு தெரியும், கண்ணாடி போடாம கண்ணு தெரியாது. அது மாதிரி இங்க அறிவே இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சட்டையை போட்டாதான் அறிவு இருக்கும், விளங்கும். அப்ப அறிவு மொத்தமே இல்லைன்னு கிடையாது, அறிவு விளங்காம இருக்குது. விளங்கணும்னா இந்த சட்டை போடணும். அப்ப இந்த அறிவு கிடையாது அப்படின்னு சொல்றோம். சரியா? அதான் அறிவு இல்லை, அப்படி விளங்காம இருக்குது அப்படின்னு சொல்றோம். நமக்கு அறிவு இருக்குது, ஆனா விளங்காம இருக்குது. ஆனா என்ன இல்ல, கண்ணு இல்லாம இருக்கிறோம். சரியா? அப்ப அதுக்கு ஒரு கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடி தான் என்னதுன்னா அந்த தத்துவங்கள். சரியா? உடம்பு. அப்ப அது குருடு, அதுக்கு அறிவு கிடையாது. குருடுங்கிறது என்னது? இந்த அறிவை குறித்து சொல்லுதோம். சரியா? அப்ப அதுக்கு அறிவு கிடையாது, நமக்கு நடக்க முடியாது. நம்ம முடவன், அது இருந்தாதான் நம்ம நடக்க முடியும். கம்பு இல்லாம நடக்க முடியாது. அப்ப அதை சேர்க்கணும், அதை நம்ம கூட சேர்த்தாதான் நடக்க முடியும். அவன் குருடு, அப்ப நாம நொண்டி. அவனுக்கு நம்மள தெரியாது, நாம நொண்டி நொண்டி போய் அதை எடுக்க முடியாது. அப்படித்தான் இருக்கிறோம். அப்போ அதை கொண்டு வந்து சேர்க்கணும், நம்ம போய் அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இடையில ஒருத்தன் வேணும். அதுதான் யாரு? பெருமான். அந்த பெருமான் தான் பாக்குறாரு, ஐயோ இந்த ஆன்மாக்கள் இப்படி கஷ்டப்படுதே, இறக்கப்பட்டு அவன் உதவி செஞ்சாதான் உண்டு. அவன் உதவி செய்யல அப்படின்னா நம்ம அதோ கதிதான். சரியா? அப்ப அந்த கம்பு இல்லாம நம்மளால நடக்கக்கூடியவன் யாரு இருக்கிறானோ, குருடுங்கிற பேச்சுக்கே இல்லாம ஒருத்தன் யாரு முழு ஞானமுடையவன் இருக்கிறானோ அவன் தான் உதவி செய்யணும். அப்படிப்பட்டவன் தான் யாரு? பெருமான். உனக்குள்ள சட்டையே இதுதான் அப்படின்னு அவன் தான் மாட்டி விடணும். அவன் மாட்டி விட்டாதான் நம்ம போட்டுட்டு லாந்த முடியும். சரியா? ஒரு சட்டை நம்மளிடம் வரணும், இல்ல நாம அதை போய் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இங்க இந்த ரெண்டு வாய்ப்பும் இல்லாமல் போயிடுது. சரியா? எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் இங்க இந்த ரெண்டு வாய்ப்பும் இல்லாம போயிருது. எதனால அப்படின்னா அடுத்து சொல்றாரு, நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும் நின்று எவையும் அழித்திடுவன் நிமலன் தானே அப்படின்னு சொல்றாரு. இந்த உடம்பானது அவரவர் வினைக்கு ஏற்ப வருது. அதனால என்ன வினை செஞ்சவனுக்கு இந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டை வேணும் அப்படின்னு அதுக்கு என்னது வேணும்? பாத்திரம் தானே. இந்த அதுக்குதான் பாத்திரம் தான் இந்த உடம்பு, அதுக்கான பாத்திரம் தான் இந்த உடம்பு. அப்ப இந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வேணும் அப்படின்னு யார் பார்த்து கொடுக்க முடியும் அப்படின்னா பெருமான் தான், ஒருவன் தான் கொடுக்க முடியும். சரியா? நமக்கு அப்படி முடிஞ்சா கூட நமக்கு ஏற்ற பாத்திரத்தை நம்மால எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நிலவு தொழில் மருவி உரு நிற்றலானும், அதாவது இவன் கிட்ட கிரியா சக்தின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த கிரியை சக்தி கொண்டு இவன் செய்யற வேலை தொழில், நம்ம செய்யறதெல்லாம் அந்த தொழில் தான். மருவிங்கிறது அதான் வினை. சரியா? அதான் உருவாய் நிற்குது, உடம்பா வருது. இவன் செய்த வினைதான் உடம்பா வருது. அப்ப இந்த வினைக்கு ஏற்ற உடம்ப சேர்க்கணும் அப்படின்னா எந்த வினையை நாம் நுகரணுமோ அதற்கேற்ற உடம்ப சேர்க்கணும். ஒவ்வொரு உடலுக்கும் எந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு நாம வந்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல உடம்ப கொடுப்பான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல கூட நுகர்ற பொருளுக்கு ஏற்ப பாத்திரத்தை மாத்துறோம். இப்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கிறோம். குளிக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்? ஒரு பெரிய பாத்திரம் ஜக்கு வச்சு குளிக்கிறோம். தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு குடத்தை வச்சு எடுக்கிறோம். ஏன் டம்ளரை வச்சு எடுத்துட்டு வர முடியுமா?
என்னைக்காவது வந்து நிறைஞ்சு சேருமா அப்படின்னா நிறையாது. அப்போ அந்த தேவைக்கு ஏற்ப நம்ம பாத்திரத்தை மாத்துறோம். அது போல அந்த வினையை நுகர்வதற்கு ஏற்ப பாத்திரத்தை மாத்திக்கிட்டு இருப்பாரு பெருமாள். நம்ம இந்த வினையை தான் நுகர்வோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? அதனாலதான் எந்த அனுபவத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோமோ அந்த அனுபவத்துக்கு தகுந்தாக்கள எந்த உடல் வேணுமோ அந்த உடலை தருவது யாரு அப்படின்னா பெருமான். அதை பார்த்து பார்த்து அவன் செய்து தந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விளக்கம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடல் 24வது பாடல்லையும் வருது. நம்ம சிவபிரகாசம் 24வது பாடல்ல படைத்தது ஒருபடி இன்றி பறவை பசு நரராய் பண்ணியது என் முன்னை வினை பான்மை என்பர் அடுத்த வினை உளதாயின் இறை ஏன். அப்ப இந்த வினையெல்லாம் வருது, வினைதான் வினைக்கேத்தாக்குலதான் உடம்பு வருதுன்னா சிவபெருமான் எதுக்கு, இறைவன் எதுக்கு அப்படின்னு அடுத்த அந்த இதுல கேள்வி வருது. சரியா? அதெல்லாம் அந்த பாடல் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த உலக பொருள், உலகம் அப்படிங்கிறது காரிய பொருள். இந்த பாடலுடைய கருத்து, மைய கருத்து, அதான் பதி உண்மை. உலகம் அப்படிங்கிறது காரிய பொருள். அப்ப காரிய பொருள் அப்படின்னா அதுக்கு ஒரு கர்த்தா உண்டு. அவன் தான் இந்த உலகத்தை தோற்றுவித்து நிறுத்தி ஒடுக்குகிறான் அப்படின்னு சொல்றான். அவன் நமக்கு இந்த உடம்பை தோற்றுவிக்கும் போது அவர் செய்த வினைக்கு தகுந்தாற் போல தோற்றுவிப்பாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த உயிர்கள் தானா அந்த உடம்பை போய் பொருந்த முடியாது. ஏன்னா இதுக்கு அறிவு விளங்கல. அப்ப அந்த அறிவு விளங்கணும்னா அது வந்து பொருந்தணும். அந்த உடம்பு தானா வந்து பொருந்தாது. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது, அது சடம். சரியா? அப்ப அதுவும் வராது, நம்மளாலையும் போய் எடுத்து போட முடியாது. அப்ப அதை ரெண்டையும் சேர்க்கிறது யாரு அப்படின்னா பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பெருமான் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பதி உண்மையை நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நம்மளை தோற்றுவிக்கிறாரு அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அடுத்த பாடல்ல சொல்றாரு முத்தொழிலுக்கும் முதல் சிவமே அப்படிங்கிறதா அடுத்த பாடல். சரியா? கந்த மலர் அயன் படைக்கும் உலகம் எல்லாம் கண்ணன் அழித்திடும் அவை எம் கடவுள் தானே உந்த மர அழித்திடுவன். புத்தகம் வச்சிருக்கீங்கன்னா புத்தகத்தை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அழித்திடும் அழித்திடும் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுல பொது லகரம் இருக்கும், இன்னொன்னுல சிறப்பு லகரம் இருக்கும். சரியா? ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து பந்த முறை தந்தொழிலே மண்ணுவிப்பன் எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான் வானின் முந்து ரவி எதிர்முளரி அலர் உறும் ஒன்று அலர்வான் முகையாம் ஒன்று ஒன்று உலரும் முறையின் ஆமே. இது நமக்கு பாடல். இதனுடைய பத உரையை பார்க்கலாம். உலகமெல்லாம், உலகையெல்லாம் கந்தமலர் அப்படின்னா மனம் மிக்கக்கூடிய தாமரை பூவில் அயன் பிரம்மன் படைக்கும், அதுல இருந்துகிட்டு படைப்பான். கண்ணன் அழித்திடும், இது பொதுலகரம். கண்ணன் அழித்திடும், அப்ப விஷ்ணு காப்பான். அழிப்பது அப்படின்னா காப்பது. அவை அந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் படைத்ததையும் காத்ததையும் எம் கடவுள் தானே சங்கார கடவுளாகிய எம் சிவபெருமானே அந்த முறை அந்தந்த காரணங்களில் ஒடுங்கும்படி செய்து அழித்திடுவன், ஒடுக்கிக் கொள்வான், தன்பால் ஒடுக்கிக் கொள்வான். ஆதலால் ஆகையால் அயன் அறியும் பிரம்ம விஷ்ணுக்களும் அவனது அச்சிவனது உயர் அதிகாரத்து பெரிய அதிகாரத்தில் பந்த முறை இருக்கும் முறையினால் தன் தொழிலே அவனவன் தொழில் எனவே மன்னுவிப்பன் நிலை பெற்று நான் தான் செய்யறேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மன்னுவிப்பன் எல்லாம் பிரபஞ்சம் அனைத்தையும் வருவிப்பன் சிருஷ்டித்தல் முதலான செய்வான். விகாரங்கள் மறுவான், அதனால விகாரமும் அடைய மாட்டான். வானில் ஆகாயத்தில் முந்து முற்பட்டு பிரகாசிக்கின்ற காலை பொழுதுல ரவி எதிர் சூரியன் முன் முளரி தாமரை பூக்களில் ஒன்று அலரும் சில விரியும் ஒன்று அலர்வான். சரியா? விரியக்கூடிய சில விரியக்கூடிய முகை ஆம் மொட்டனும் ஒன்று உலரும் முறையில் சில வாடிய தன்மையில் இருக்கும் அப்படின்னு சொல்றார்.
அப்போ இங்க இந்த பாடல்ல என்ன சொல்லுது, இந்த காத்தல் முதல்ல சொன்னது படைத்தலை சொல்லக்கூடிய பாடல். போன பாடல் என்ன சொன்னோம், அது பதி, அவன் தான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான் படைக்கிறான் அப்படின்னு சொல்றோம். இந்த பாடல் காத்தலை சொல்லக்கூடிய பாடலாக வருது. சரியா? காத்தல்னா காத்தலை பெரும்பாலும் மெயினா சொல்லுது. இதுல படைத்தலும் வருது, ஒடுக்குதலையும் சொல்லுது. ஆனா அது சிறிது அளவுல சொல்லுது. அதிக அளவுல சொல்லக்கூடியது காத்தலை சொல்லக்கூடியது. கந்தமலர் அயன் படைக்கும் உலகம் எல்லாம் கண்ணன் அழித்திடுவன் அப்படின்னு சொல்லுது. கந்தமலர், கந்தம்னா வாசனை. சரியா? அயன் படைக்கும், பிரபஞ்சம் எல்லாவற்றையும் படைக்கிறான். வாசனை பொருந்திய தாமரை மலரில் இருக்கக்கூடிய அயன், அவன் தான் பிரம்மதேவன். பிரபஞ்சம் எல்லாவற்றையும் படைப்பான். இங்க அழித்திடும் அப்படின்னு பொது லகரம் போட்டிருக்கு. சரியா? அப்போ பொது லகரம் போட்டா அது காத்தல்னு அர்த்தம். யாரு காப்பா அப்படின்னா அயன் படைத்ததை இந்த கண்ணன் காத்திடுவான். படைத்ததை எல்லாம் யாரு காக்கிறாரு அப்படின்னா கண்ணன் காப்பான் அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அதையெல்லாம் காப்பான். காத்தல் தொழிலுக்கு என்னது வேணும்? கண் அவசியம். இப்ப நம்ம ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? காவலாளி. வாட்ச்மேன்னா காவலாளி. ஒரு வீட்டுல காவலுக்கு போட்டிருக்கிறோம். ஒரு குருடனை கொண்டாந்து காவலாளியா போட முடியுமா? போட முடியாது. அவனுக்கு கண்ணு நல்லா தெரியணும், ராத்திரியிலையும் அலர்ட்டா இருக்கணும். மாலை கண் ஆனவனை கொண்டாந்து ராத்திரி காவலுக்கு வைக்க முடியாது. அப்ப காத்தல் அப்படின்னா கண்ணு வேணும். அதனால இங்க கண்ணன் அப்படின்னு அதுல சொல்றாரு. கண் அவசியம் அப்படிங்கிறத குறித்து சொல்றாரு. கண்ணன் காப்பான். அப்ப எப்படி காப்பான் அப்படின்னா அவன் எப்படி படைச்சானோ அதையெல்லாம் இவன் காப்பான். கந்தமலர் அயன் படைக்கும் தன்னுடைய இதய தாமரையிலேயே அந்த பெருமானுடைய திருவடிகளை எண்ணி அவன் படைக்கிறான். அந்த தொழிலை எப்படி செய்யறான்? பெருமானுடைய திருவடிகளை எண்ணி படைக்கிறான். அப்படி செய்வதை, படைக்கப்பட்ட உலகத்தை எல்லாம் யாரு காப்பா அப்படின்னா அந்த கண்ணன். அந்த காத்தல் தொழிலை கண்ணை கொடுத்து கண்ணை பெற்றான். ஏன்னா பெருமான்கிட்ட எப்படி வாங்கினா அந்த தொழில? கண்ணை கொடுத்து 1000 தாமரை மலர்களை கொண்டு போடுறான். அதுல ஒரு மலரை பெருமான் எடுத்து மறைச்சிடுறாரு. தன்னுடைய கண்ணே தாமரைன்னு நினைச்சு போடுறான். அதனாலதான் சக்கரம் பெற்றான், அந்த தொழில்களையும் பெற்றான். சரியா? அப்ப காத்தல் அப்படின்னா கண்ணை கொடுத்து காத்தது. அதான் அங்க சொல்றாரு. கடவுளே என்னை காப்பாற்றி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றமா இல்லையா? அதான் காப்பாத்துறது அப்படின்னா என்னது? கொடுத்து காப்பது. காத்தல் என்பது நிறுத்துதல். சரியா? காவல் போடுறாங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு காவல் போடுறோம் அப்படின்னா அந்த பொருளை என்ன பண்ணக்கூடாது? யாரும் கவர்ந்து செல்லக்கூடாது. சரியா? கவர்ந்து செல்வாம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்? காவல் போடுறோம். அப்போ பெருமான் படைக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். இந்த பெருமான் படைக்கிறத வேற ஒருத்தர் வந்து காப்பாத்தணுமா? பெருமான் படைச்சது அப்படின்னா பெருமானுக்கு மேல எவனாவது இருக்கானா காப்பாத்துறதுக்கு? இல்ல பெருமான் படைச்சது எவனாவது களவாண்டுட்டு தான் போக முடியுமா? பெருமானுக்கு மேல எவனாவது இருந்தா தானே அதை களவாண்டுட்டு போக முடியும். அப்ப ஏன் இந்த பெருமான் படைச்சதை ஒருத்தன் காக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? அப்ப பெருமான் படைச்சதை அழிக்கிறதுக்கும் ஒருத்தன் கிடையாது, அதை கவர்ந்துட்டு போகிறதுக்கும் ஒருத்தன் கிடையாது. அப்ப ஏன் காக்கணும் அப்படின்னு இங்க ஒரு கேள்வி வருது. அப்போ பெருமான் படைச்சதை பெருமான் தான் அழிக்க முடியும். அப்ப இந்த காத்தல்ங்கிற தொழில் தேவையா? தேவையே இல்லையே, எதுக்கு இருக்குன்னு ஒரு ஆளை போட்டிருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி. அதான் சொல்றாரு, பாடி காவலில் பட்டு கழியுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாடி காவல் அப்படின்னா வினை பயனை கொடுத்து நம்மை காத்தல், அதுதான் காப்பது. காத்தல்னா ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய கால எல்லை வரை இருத்துவது, நிறுத்துதல். இப்ப ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் தோன்றதுல இருந்து அது அழிகிறது வரைக்கும் இடைப்பட்ட காலம் நிக்குது இல்லையா? அதைத்தான் காத்தல் அப்படின்னு சொல்றோம். அந்த சீட்டை கிழிக்கிறது வரைக்கும் அது காத்தல் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது ஒருத்தரை பார்த்து பார்த்து செய்யணும். அப்ப அந்த தொழிலுக்கு ஒருத்தர் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுள் இருக்குது. இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே நேரமா அழிகிறோம்? இல்ல. இல்ல ஒரே நேரமா பிறந்திருக்கோமா? கிடையாது.
அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆயுள் இருக்குது. இந்த காலத்துல இது தோன்றணும், இந்த காலம் வரைக்கும் இது நிக்கணும், இந்த காலத்துல இது அழிக்கப்படணும் அப்படின்னு வேறுபாடு இருக்குது. இப்ப நம்ம ஒரு எழுதுறோம், ஒரு பேனாவோ ஒரு சாக் பீஸோ இருக்கிறோம். அப்ப அது எழுதும் போது அது படைக்கப்படுது, ஒரு பொருள் படைக்கப்படுது, அதை நம்ம உபயோகிக்கிறோம். உபயோகிக்க முடிக்கும் போது என்ன ஆகுது? சாக் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க, போர்டுல எழுத எழுத என்ன ஆகும்? பவுடர் ஆகி விழுந்துகிட்டே இருக்கும். கடைசியில என்னதான் மாறிடும்? அந்த சாக் பீஸ்ங்கிற திடப்பொருள் பவுடர் வடிவத்துக்கு மாறிடும். அப்ப பயன்படாம போகக்கூடிய நிலைக்கு போயிடும். சரியா? அப்ப அடுத்த ஸ்டேஜ் மாறிடுது, பவுடரா மாறிடுது. அப்ப அந்த ஸ்டேஜ் மாறுறத என்ன பண்றோம்? அழித்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது வரைக்கும் இருந்தது இல்ல, பயன்படுறது வரைக்கும் இருந்ததுதான் காத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு எப்பவுமே நம்மகிட்டேவா இருக்கும்? இருக்காது. நம்ம தான் கட்டியிருப்போம், இல்லைன்னா நம்ம அப்பா கட்டியிருப்பாங்க, நம்மகிட்ட இருக்கும் ஒரு கால எல்கை வரை. அடுத்து பிறகு என்ன ஆகும்? ஒண்ணு இடிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வேறவங்க கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளை விட்டு போயிடலாம் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப எது வரைக்கும் நம்மகிட்ட இருந்ததோ அது காத்தல் அப்படின்னு சொல்றது. அதுக்கு பேருதான் காத்தல். அது அந்த ஒரு சடப்பொருள் மட்டும் இல்ல, இந்த உடம்பு அப்படித்தான். நம்ம சாப்பிடுற அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் அப்படித்தான். ஒரு டீ குடிக்கிறோம்னா டீ குடிக்க ஆரம்பிக்கும் போது அது தோன்றுது நம்மகிட்ட, அது அனுபவப்படுது, அது குடிச்சு முடிக்கும் போது அழியுது, அந்த டீ அங்க இல்ல. சரியா? அனுபவத்துக்கு போயிருது. அதைத்தான் சொல்றோம். அப்ப எந்த இதுனாலும் அதுதான் நிகழும், அந்த அனுபவம் நிகழுது, அதே அந்த நேரம் வரைக்கும் இருக்கிறத நம்ம காத்தல் அப்படின்னு சொல்றோம். அவை எம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன். இது சிறப்பு லகரம். சரியா? அவைனா எவை? அவைங்கிறது இங்க ஒரு சுட்டு, அது எதை குறிக்குது? அவை என்பது எவையெல்லாம் படைக்கப்பட்டதோ அவற்றை, இந்த தனு கரண புவன போகங்களாகிய அவற்றை குறிப்பது. அதத்தான் அவை அப்படிங்கிற சுட்டுல சொல்றாரு. சரி, எம் கடவுள் அப்படின்னா யாரு? எம் கடவுள்னா யாரு அப்படின்னா சிவபெருமான். எம் கடவுள் தானே அந்த முறை அழித்திடுவன். அப்ப அவன் ஒடுக்கத்தை செய்பவன். சரி, இப்ப நமக்கு படைத்தலுக்கு பிரம்மாவை சொல்றோம், காத்தலுக்கு விஷ்ணுவை சொல்றோம், அழித்தலுக்கு உருத்திரனை தானே சொல்லணும். ஆனா இங்க உருத்திரன் அப்படிங்கிற ருத்திரனை சொல்லாம யார சொல்றோம்? எம் கடவுள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு உருத்திரனை சொல்லல அப்படின்னா, நம்மளுடைய சாத்திர நூல்கள்லயும் சரி தோத்திர நூல்கள்லயும் சரி எல்லாத்துலயும் பார்த்தா உருத்திரன் அப்படிங்கறத பெரும்பாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தோத்திர நூல்களை சொல்லப்பட்டே இருக்காது. ஏன் சொல்லியிருக்காது அப்படின்னா, எம் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, அங்க உருத்திரன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அவனை தனியா எந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்காது. பிரம்மாவை சொல்லியிருக்கோம், விஷ்ணுவை சொல்லியிருக்கோம், உருத்திரனை எந்த இடத்துலயும் தனியா சொல்லப்பட்டிருக்காது. எதனால அப்படின்னா அவன் சிவசாரூபம் பெற்றவன். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சிவபெருமான் போலவே அந்த நீலகண்டம் உருவம் எல்லாமே அச்சு அசலா அப்படியே சிவபெருமான் போல இருப்பான். அயனையும் அரியையும் சொன்னவங்க யாரையோ உருத்திரனை சொல்றது இல்ல, ஏன்னா சிவசாரூபம் பெற்றதுனால சொல்றது இல்ல. ஏன்னா இவனை சொல்றது சிவபெருமானே சொன்னது போல ஆயிரும், அப்போ குற்றம் அதிகமாயிரும். அப்படிங்கிறதுனால அந்த சிவசாரூபம் பெற்ற திருமேனிய பார்க்கும் போதே சிவபெருமான் போலவே இருப்பதுனால அவனை யாரும் சொல்லுவதில்லை அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது. இது ஆகம செய்தி. சரியா? ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலை மண்ணுவிப்பன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும், சரியா, ரெண்டு பேரும் சுதந்திரமா செய்யல. அவன் சுதந்திரமா படைக்கல, அவன் சுதந்திரமா காக்கல. இவன் உயர் அதிகாரத்து அவனுடைய ஏவல் வழியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரம்னா என்னது? ஏவல். ஏவல் வழி செய்பவர்கள். ஏவல் வழி மட்டுமல்ல, அந்த சிவபெருமான் இவர்களிடத்தில் அதிட்டித்து நின்றும் செய்கின்றான். எப்படி நின்று செய்கிறான்? அதிட்டித்து நின்றும் செய்கின்றான். இது அவங்க செயல்ல, யார் செய்யறா? பெருமான் தான் செய்யறாரு. எனவே அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மண்ணுவிப்பன் அப்படின்னு சொல்றாரு. எனவே இங்க எல்லாமே பெருமான் நினைச்சதான் செய்யறாரு, அவங்க நினைச்சத செய்யல
அப்படின்னு சொல்றாரு. அவன் ஆட்டினபடிதான் ஆட முடியும். சரி, எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரியில சொல்றாரு, எல்லாத்தையும் அவன் நினைச்சபடி தோற்றுவிப்பான் அப்படின்னா அவன் நினைச்சபடிதான் தோன்றும் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் வருவிப்பான் என்று சொன்னால் 3 பேர் செய்யறதையும் அவன் தான் செய்யறான் அப்படின்னு இங்க சொல்றோம். படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாத்தையுமே ஒருத்தன் தான் செய்யறான் அப்படின்னா அவன் விகாரம் அடைய மாட்டானா? அவனுக்கு விகாரம் வராதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த 3 தொழிலையும் அவன் செஞ்சா அவன் விகாரம் அடைய மாட்டானா அப்படிங்கறதான் கேள்வி. ஏன்னா வேலைப்பளு அதிகமாகுதான் இல்லையா? ஒருத்தன் படைக்கிறான், ஒருத்தன் காக்குறான், ஒருத்தன் அழிக்கிறான் அப்படிங்கறத எல்லாத்தையும் ஒருத்தன் கையில கொடுத்தா அவனுக்கு வேலைப்பளு அதிகமாகும். இப்ப நம்ம இருக்கிறோம், ஒரு வீட்டுல கல்யாண வீடு நடக்குது அப்படின்னா ஒருத்தரே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பந்தல் எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சா என்ன ஆயிருவாரு? ஒத்தடியிரு கீழே விழுந்து கிடப்பாரு. டயர்ட் ஆயிருவோமா இல்லையா? வேலை பழுனால சோர்வு ஆகிருவோம். அதான் இங்க கேள்வி. இவருக்கும் சோர்வு ஆகாதா? விகாரம் அடைய மாட்டானா அப்படின்னு கேள்வி. அப்ப இந்த முத்தொழிலே அவனே செஞ்சா விகாரம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொல்றாரு. அடுத்த வரியில பாடல்ல இருக்குது. வானின் முந்து ரவி எதிர் முளரி அலர்வுறும் ஒன்று, அலர்வான் முகையாம் ஒன்று, ஒன்று அலரும் உலரும் முறையில் ஆமே அப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஆகாயத்துல விளங்கி இருக்கக்கூடிய சூரிய சந்நிதியில், ஆகாயத்துல சூரியன் இருக்குது, அதனுடைய சந்நிதியில் முந்து ரவி அப்படின்னா முற்பகல்ல, முற்பகல்ல தாமரைகள் எல்லாம் மலரும். சூரியனை பார்த்த உடனே தாமரைகள் மலரும். நண்பகல்ல முகையாம், அவைகள் எல்லாம் வாடும். அந்த சூரிய வெக்க தாங்காம அது வாடும். பிற்பகல்ல மாலை பொழுதுல உலரும், அதெல்லாம் உதிர்ந்து விடும். தோன்றும், நல்லா நிற்கும், வாட்டம் கொடுக்க ஆரம்பிக்கும், சாயங்காலம் உதிர்ந்து விடும். அப்ப முற்பகல்ல அலரும், அது தோற்றத்துக்கு ஓமை. நண்பகல்ல முகையாம், அது இருப்புக்கு ஓமை. பிற்பகல்ல உலரும், காஞ்சி போறது, அது ஒடுக்கத்துக்கு ஓமை. இதெல்லாம் எதுல நடக்குது? தாமரையில நடக்குது. அந்த சூரியன்ல எந்த மாற்றமும் இல்ல. அதுபோல சிவபெருமான் மாறாமல் இருப்பாரு. அவருடைய சந்நிதியில இதெல்லாம் நடக்குது. சந்நிதி அப்படின்னா சங்கல்பம், முன்னிலைன்னு சொல்லக்கூடாது. அவன் முன்னாடி நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. அவருடைய சங்கல்பத்தினால் நடக்குது. ஆனா நம்ம இப்ப ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னோம், ஒருத்தனே என்ன பண்றான்? சமையல் பண்றான், ஒருத்தனே ஓடி ஓடி பந்தல் போடுறான், ஒருத்தனே எல்லா ஆட்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னா அவன் சங்கல்பத்துல பண்ணல, உடல்னால செய்யறான். அதனால அவன் டயர்ட் ஆயிருவான், சோர்வாகுவான். இங்க பெருமான் உடல்னால செய்யல, அவனுடைய சங்கல்பத்தினால் செய்கிறான், நினைப்பு மாத்திரத்துல செய்யறான். அதனால இது எல்லாம் அவனால முடியும். அதனால அவனால படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும். எல்லாமே சிவபெருமான் தான் செய்யறாரு. சரி, இப்ப அடுத்த கேள்வி. இப்ப சிவபெருமான் தான் செய்யறாருன்னு சொல்றீங்க எல்லாத்தையும், பிற ஏன் படைத்தல அயன் செஞ்சான்னு சொல்றீங்க? படைத்தலையம் காத்த பிரம்மா இந்த விஷ்ணு செய்யறான்னு சொல்றீங்க, அழித்தலையம் உருத்திரன் செய்யறான்னு சொல்றீங்க. அப்படித்தானே நம்ம படிச்சிருக்கிறோம், எல்லா பாடங்கள்லயும் அப்படிதான் படிக்கிறோம். ஆனா இங்க எப்ப இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்குதான் அது சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் அதிகார மல வாசனை இருக்குது. அந்த அதிகார மல வாசனையை நீக்கணும். அதிகார மலம்னா என்னது? அது ஒரு கௌரவம். இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, எதை கேட்டாலும் நான் தான் செஞ்சேன், இது என்னாலதான் முடிஞ்சது, நான் தான் செஞ்சேன், எனக்கு கீழே தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த அதிகாரம் இருக்கும். சரியா? அந்த ஆசை வரும், எல்லாத்துக்கும் அது உள்ளதுதான். சரியா? நம்ம இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான். இதுல லிஸ்ட் போட்டே பார்க்க முடியாது. சிலருக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும், நம்ம தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதெல்லாம் மலத்தோட சேட்டை, மலம் சேட்டை பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா? அதைத்தான் அதிகார மலம்னு சொல்றோம். அப்ப அதை போக்கணும். அந்த உயரத்துக்கு போய் நிக்கிறாங்க, அந்த நிலைக்கு போனவங்களுக்கு தான் அந்த இது தெரியுது. அப்ப அவ்வளவு உயர்ந்து நிக்கவனுக்கு அந்த மலம் இருக்குது. அப்ப அந்த மலத்தை நீக்கணும். அப்ப அதுக்குத்தான் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. சரியா? இந்த படைத்தல் தொழிலை, காத்தல் தொழிலை கொடுக்கிறாரு. அப்ப அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான்? நம்ம தான் படைக்கிறோம், நம்ம தான் காக்குறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்.
ஆனா அவதான் செய்யறான் அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் நம்ம புராணங்கள்ல நிறைய படிக்கிறோம். எல்லா புராணங்கள்லயும் நமக்கு தெரியுது பெரிய பெரிய பதவிக்கு வருவதற்காக எத்தனையோ தவம் செய்யறாங்க. இப்ப இந்திர பதவியை அடையணும் அப்படின்னா அதுக்கு தவம் செய்யறாங்க. சொர்க்கத்தை ஆளணும் அப்படின்னா அதுக்கு தவம் செய்யறாங்க. இப்ப இந்திர பதவியை அடையணும் அப்படின்னா என்ன வேணும்? 100 அஸ்வமேத யாகம் செஞ்சிருக்கணும். அப்ப 100 அஸ்வமேத யாகம் செய்யறது அப்படின்னா லேசான காரியமா அப்படின்னா இல்ல. ஒரு அஸ்வமேத யாகம் செய்யணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்படணும், படாத பாடு படணும். சரியா? அப்படிப்பட்டாதான் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய முடியும். அப்ப 100 அஸ்வமேத யாகம் அப்படின்னா எவ்வளவு இருக்குது, எவ்வளவு கஷ்டப்படணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பதவியை அடைகிறாங்க. அப்படி ஒருத்தன் அடைஞ்சான். யாரு அப்படின்னா நகீஷன் அப்படின்னு ஒருத்தன் அடைஞ்சான். 100 அஸ்வமேத யாகத்தையும் செஞ்சுட்டான். செஞ்சுட்டு இந்திரலோக பதவிக்கு போறான். அப்ப இந்த இந்திரலோகத்துக்கு இந்திர பதவி. அப்ப அங்க இந்திரன் அப்படிங்கிறது பேர் கிடையாது. இந்திரன் அப்படின்னா அது பதவியின் பெயர். அப்ப அந்த இந்திர பதவிக்கு போறான். சரியா? அப்ப அதுக்கு முன்ன இருக்கவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க? சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவாங்க. அவனை வீட்டை விட்டு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. சரியா? வெளியில அனுப்பிடுவாங்க. அப்ப இவன் போறான். அப்ப இவன் போறான்னா இவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? அந்த பதவியை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு சூழ்ச்சிகள் செய்யறாங்க. இவனுக்குள்ள போய் இவனை அந்த இந்திராணியினுடைய ஆசையை தூண்டுறாங்க. இந்திராணியை பார்க்க போகணுங்கிற ஆசையை தூண்டி விட்டுறார்கள். சரியா? அப்போ இவன் எதுல போறான் அப்படின்னா முனிவர்களும் ரிஷிகளும் இவனை பல்லாக்குல சுமந்து கொண்டு போறாங்க. அப்ப சீக்கிரமா போய் யார பார்க்கணும்னு நினைக்கிறான்? அந்த பதவியில உட்காரணும்னு கூட நினைக்கல, இந்திராணிய பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்படிங்கிற ஆசை வருது. சரியா? ஏன் அப்படின்னா இவன் அவ்வளவு காலமும் இவன் தவம் செய்த காலங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு பெண்ணை கூட ஏறெடுத்து பார்க்கவில்லை. அப்படி வைராக்கியத்தோட இருந்து தவம் செஞ்சான். அப்படி இருந்தவனுக்கு புத்தி என்ன வேலை செய்யுது? இந்திராணிய போய் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வருது. அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்றான்? அந்த தேவர்களும் இந்த முனிவர்களும் தேவ ரிஷிகளும் தான் அவனை சுமந்து பல்லக்குல சுமந்து போறாங்க. வேகமா போங்க, சீக்கிரமா போங்க அப்படின்னு விரட்டுறான். சரியா? அப்படி விரட்டும் போது அதுல யாரும் சமக்கிறாரு? அகத்திய முனிவரும் சமக்கிறாரு. அவரு ரொம்ப குள்ளமா இருப்பாரு. அப்ப வண்டி கொஞ்சம் மெதுவாதான் போகும். சரியா? அப்ப இவங்களை எல்லாத்தையும் பார்த்து சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு சத்தம் போடுறான். சர்ப்ப அப்படின்னா வேகம்னு அர்த்தம், சீக்கிரமா அப்படின்னு. அகத்தியர் பார்த்தாரு, நீ சர்ப்ப சர்ப்பன்னா சத்தம் போடுத அப்படின்ட்டு நீ சர்ப்பமாவாயின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துடுறாரு. அவனுடைய அவசரத்துக்கு சாபத்தை கொடுத்துடுறாரு. அப்ப அவன் பாம்பா போய் வம்பா போயிட்டான். சரியா? அப்போ இதுல இந்த கஷ்டம், இவன் இவ்வளவு காலம் தவம் செஞ்சு அந்த பொறுமை இல்ல. அடுத்து இந்த தவத்தை எல்லாம் இந்த இந்திர பதவிக்குன்னு செய்யறான். பதவி ஆசை. சரியா? இத பெருமான அடையணும் அப்படின்னு செஞ்சிருந்தான்னா அழகா முக்தி இன்பத்தை அடைஞ்சிருப்பான். அதான் இந்த பெரிய பெரிய பதவிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த பதவியில கொஞ்ச காலம் கொடுத்து அதுல ஒரு இடைஞ்சல்கள் எல்லாம் கொடுத்து வருத்தம் வர வைப்பார் பெருமான். இந்த பதவி வெறுப்பு வரணும், இந்த பதவியே வேண்டாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வெறுப்பை கொடுக்கிறார். எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் இந்த பெருமான் செய்யறாரு. இதெல்லாம் இந்த பதவிங்களை இருந்துட்டு அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறது இல்ல. அந்த பதவி மேலே அந்த வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்குத்தான் பெருமான் செய்யறாரு. ஏன்னா அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் செய்யணும்னா அவனுக்கு என்ன தன்மை இருக்கணும் அப்படின்னா பெருமானுக்கு வரக்கூடிய 6 குணங்கள் இருக்கணும். ஏன்னா பெருமான் என்ன பண்றாரு? உள்ளும் புறமும் நிறைந்து இருக்கிறார். இவங்க எல்லாம் ஆன்ம வர்க்கம். இந்த விஷ்ணு அயன் எல்லாரும் யாரு? பிரம்மா எல்லாம் ஆன்ம வர்க்கம். அப்ப நம்மகிட்ட எல்லாம் உள்ள அறிவுக்குள்ள கலக்க முடியாது. அப்ப கலக்க முடியவன் தான் யாரு? அதை செய்ய முடியும். சரியா? இந்த உடம்பு வேணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருந்து செய்யணும். அதை செய்யக்கூடியது பெருமான் ஒருவனாலதான் முடியும். ஆனா செய்யறது எல்லாம் பெருமான் செஞ்சுட்டு பேரை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கிறார். இப்ப டாக்டருக்கு படிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு 2 தெரிஞ்சிருக்கணும். நோயை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், மருந்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அப்படியா? அப்படி இல்லையா? அப்படித்தான். சரியா?
மருந்து மட்டும் தெரியும், நோய் தெரியாதுன்னா அவனால கொடுக்க முடியாது. இல்ல நோயை மட்டும் தெரியும், மருந்து தெரியாதுன்னா அவனாலையும் கொடுக்க முடியாது. ரெண்டையும் தெரிஞ்சிருக்கணும். அப்பங்க மருந்து அப்படிங்கறத மாயை கண்மங்கள், அந்த நோய் அப்படிங்கிறது ஆணவத்தை குறிக்கப்படுகிறது. அதைத்தான் அங்க பெருமான் செய்யறாரு. நமக்குள்ள என்ன நோய் இருக்கு, அதுக்கு எந்த உடம்பு தேவை அப்படிங்கிறது அவர் பார்த்து பார்த்து செய்யறாரு. அப்ப இந்த ஒருத்தர் உடமையும் யாரோட உடமையும் என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அவங்க குண்டா இருக்கிறாங்க, இவங்க ஒல்லியா இருக்கிறாங்க, நெட்டையா இருக்கிறாங்க, குட்டையா இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறாங்க, சிவப்பா இருக்கிறாங்க, எதுவும் நம்ம குறை கிடையாது. எல்லாம் பெருமான் கொடுக்கிறது. அவங்க வினைக்கு தகுந்தாக்கல அந்தந்த உடம்ப கொடுக்கிறாரு. சரியா? அப்ப அந்தந்த உடம்ப கொடுத்து அது எவ்வளவு காலம் இருக்கணும் அப்படின்னு நிறுத்தி அதை அழிக்கவும் செய்யறாரு. அது எல்லாமே அனுக்கிரகம் தான். அப்ப இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாமே அனுக்கிரகம் தான். ஆனா இந்த நிக்கிரகம் போல இருக்கும், தண்டனை போல இருக்கும். சரியா? ஆனா அது எல்லாம் என்னது கிடையாது, தண்டனை கிடையாது. ஏன்னா மலம் நீங்குவதற்கு தான் படைக்கின்றான். அப்ப அதுவும் அருள் தான். பேரறிவினனுக்கு அருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட அருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதான் சொல்றாரா இல்லையா, நன்றுடையான் தீயதே இலான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு நன்மை மட்டும்தான் தெரியும். அவனுக்கு குற்றங்கிறதே அவன்கிட்ட கிடையாது. குற்றம் இருந்தா தானே குற்றத்தை கொடுக்க முடியும். அவன்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்கு. அதனால நன்மையை மட்டும் தந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் செய்யறது நமக்கு தெரிவது இல்லை, நமக்கு அது தெரிகிறது இல்ல, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. ஏன்? நமக்கு அறிவு இல்ல, நமக்கு சிறந்த அறிவு விளங்கல, நம்மகிட்ட குற்றம் இருக்குது. அதனால அவன் செய்யறது நமக்கு குற்றம் மாதிரி தெரியுது. புரியுதா? அதனால அவன் எப்பவும் நன்மை ஒன்றையே செய்து கொண்டிருக்கின்றான். அதனால அவனுடைய அறிவை ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நமக்கு சிவஞான முனிவர் சொல்றாரு. மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. சரியா? இறைவன் செய்யறத அனுக்கிரகத்தை அருள் கிரகமும் அனுக்கிரகமும் மற்றதெல்லாம் மரக்கருணை அப்படின்னு சொல்றவரை கடுமையாக சாடுகிறார். ஏன் அப்படின்னா அறவடிவாய் இருக்கிறவன் இடத்துல எப்படியா மரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் அறம் மட்டுமே. அவன் அற வடிவினன். சரியா? அவனுக்கு மரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அவன் கருணையே உருவாகி இருக்கக்கூடியவன். அதனாலதான் நமக்கு கருணையே செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அத திருவள்ளுவரும் சொல்றாரு, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு சொல்றாரு. அப்பங்க வேண்டும் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு கிடையாது, நமக்கு தான் அது இருக்குது. அதனாலதான் நமக்கு அதெல்லாம் தெரிவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய தொடர்ச்சி இந்த ஐந்தொழில எல்லாம் அருளே அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பாடல்ல வருது. அதனுடைய தொடர்ச்சி எல்லாம் அடுத்த வகுப்புல இருந்து நாம்